ஃபர்ஸ்ட் இந்த கார் விஷயத்துக்கு வந்தாரேன். நீங்க 2 பேர் வக்கீல் தானே? ஃபர்ஸ்ட் சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2022 ரீப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 29 ஏன் படி இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் வரவு செலவு கணக்கை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் புக் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். எங்கிருந்து அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கறத தெளிவா பதிவு செய்யணும். வருஷம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஆடிட்டிங் ரிப்போர்ட் கம்பல்சரி சப்மிட் பண்ணணும் எல்லா கட்சிகளும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வெப்சைட்ல இருக்கிற அந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியோட அக்கௌண்ட் தான் தவிர அது சீமானனோட பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது. ஒரு கட்சி நிதியிலிருந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு முதல்ல அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. இந்த அமௌண்ட்டை கட்சியோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ண முடியுமே ஒழிய தனிப்பட்ட செலவு, அதாவது வீட்டு வாடகை கொடுக்கறது, இந்த கார் வாங்குறது, இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தவே முடியாது. அதையும் மீறி உபயோகப்படுத்தலாம். எலெக்ஷன் கமிஷன் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு ரைடு வந்துருவாங்க. கணக்கில் வராத 77 கோடியை தமிழக முதல்வர் வீட்டில் பதுக்கி வச்சதா ரைடு வந்தாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ரைடுக்கு வந்துருவாங்க. இப்போ வரைக்கும் சீமானன் வீட்டுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரைடும் வந்ததே கிடையாது. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி வாங்குற திரள் நிதியை ப்ராப்பரா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு, யார் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ இதுல இருந்தே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் திரள் நிதி மூலியமா இந்த கார் வாங்க முடியாது அப்படிங்கறத. இந்த கார் ஒரு அன்பளிப்பா கொடுத்தது, இதுதான் உண்மை. இப்போ அடுத்த முக்கியமான டாபிக், தாவேகா எவ்வளவு திறநிதி வாங்குச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கில் டிவிகேக்கு திறநிதி கொடுத்திருக்காங்க. அதுலயும் இந்த லாரன்ஸ் அப்படிங்கிறவரு 2026 கொல்சல் தொகுதியில இருக்காரு. இவர் மட்டும் 15 லட்சம் திறநிதி கொடுத்திருக்காரு. அது 2025. அப்போ 2026 எலெக்ஷனுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பாரு அப்படிங்கறத நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. இன்னொருத்தர் 20 லட்சம் அமௌண்ட் கொடுத்திருக்காரு. எங்களை பார்த்து திறநிதின்னு சொல்றீங்க, இந்த காசுக்கு என்ன சொல்றீங்க? திருட்டு நிதின்னு சொல்றீங்களா? ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 10,000க்கும் மேல இருக்கிறவங்க திறநிதி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த டிவிகே அரசு இப்ப வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு வருஷம் கொடுக்க வேண்டிய ஆடிட்டிங் ரிப்போர்ட் இப்ப வரைக்கும் கொடுக்காம இருக்காங்க. டிவிகே மட்டும் மறைக்குதுன்னா அப்போ எங்க இருந்தோ அவங்களுக்கு அதிகப்படியான அமௌண்ட் வந்துச்சுன்னு தானே அர்த்தம். அப்புறம் இருக்கிறதுலே முக்கியமான பாயிண்ட் இதுதான். தமிழக முதல்வரான ஜோசப் விஜய் அவர்கள் அவரோட 600 கோடி சொத்துல வெறும் ஒரே 1%, வெறும் 6 கோடி மட்டும் தான் அவர் செலவு பண்ணியிருக்காரு. மீதி 99% காசு எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா? திறநிதி மூலியமா தான் வாங்கியிருக்கீங்க. இதை டிவி கட்சிக்காரங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பணக்கார திறநிதி கட்சி, நாங்க ஏழை திறநிதி கட்சி. அவ்வளவுதான் உங்களுக்கும் எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அப்புறம் லாஸ்டா டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், உங்களுக்கு 2 சாய்ஸ் தரேன். ஒன்னு, வீடியோ நாங்க தெரியாம போட்டுட்டோம், அப்பாலஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சாரின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருங்க. அப்படி இல்லாட்டி போட்ட வீடியோ டெலிட் பண்ணிட்டு இனி இந்த மாதிரி பண்ணாம இருங்க. விமர்சனம் தாராளமா எங்களை நாகரிகமா நேர்மை விமர்சனம் பண்ணுங்க, நாங்க தாராளமா இருக்கிறோம். ஆனா இனி இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை இனியாவது பரப்பாம இருங்க. நாம் தமிழர்.